ஸோ அன்பிற்குரிய மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஸோ இது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் 3rd யூனிட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 16th குரூப். இதை என்ன சொல்லுவாங்கன்னா சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ். எது அப்படின்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், பொலோனியம். ஸோ இதெல்லாம் வந்து சால்கோஜன்ஸில் வரும். முக்கியம் பார்த்தோன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் வரைக்கும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு குரூப் 16th குரூப்ல வரக்கூடியது ஆர் கால்டு சால்கோஜன்ஸ் ஆர் அதுக்கு பேரு ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியலி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் அப்டைன்ட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ஸ் ஆஃப் லிக்விஃபைட் ஏர். ஸோ ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரியலே எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி டீகம்போசிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம்ல வந்து H2O2. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் ஆர் MnO2. ஸோ அது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டீகம்போசிஷன். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன்னா H2O அண்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 2 O இருந்தால் இட் இஸ் அ பெராக்சைடு அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டை ஆக்சிஜன், அது நமக்கு தெரியும். ஸோ எர்த் கிரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த டை ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஓசோன், அதை வந்து ட்ரை ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கிவ் டூ அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை சொல்லலாம்னா டை ஆக்சிஜன் அண்ட் ட்ரை ஆக்சிஜன் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அந்த ட்ரை ஆக்சிஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓசோன் அப்படி. இப்போ ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 வோல்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஓசோனாக மாறும். It gives the mixtures of mixtures, அந்த மிக்சர்ஸுக்கு பேர் வந்து ஓசனைஸ்டு ஆக்சிஜன் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ இதை பாருங்க, நார்மலாக டை ஆக்சிஜனுக்கு நம்ம அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணோம்னா அது அட்டாமிக் ஆக்சிஜன், நேசன்ட் ஆக்சிஜனாக மாறும். ஸோ அந்த அட்டாமிக் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாலிகுலோட சேரும்போது இட் கிவ்ஸ் அ ஓசோன். ஓசோனோட ஃபார்ம்ல பாருங்க இட் இஸ் அ O3. ஓகேங்களா? ட்ரை ஆக்சிஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் சொல்றோம். இட்ஸ் a very good oxidizing agent. ஓசோன் இஸ் a very good oxidizing agent. சோ இது வந்து ஓசோனோட ஸ்ட்ரக்சர். O3 O டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O, அது மைனஸ் சார்ஜ். சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் சுற்றி வந்து 2 பாண்ட் தான் இருக்கணும், ஆனால் 3 பாண்ட் இருக்கு. அப்போ டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதுல என்ன சார்ஜ் அப்படி மென்ஷன் பண்ணணும்னா ப்ளஸ் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கு, இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இந்த மைனஸ் சார்ஜாக இருக்கு. சரிங்களா? அதாவது இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால டிஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிளா இருக்கிறதால 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ரெசனன்ஸ் இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? டபுள் ஹெட்டட் கர்வ், இதுக்கு பேர் வந்து ரெசனன்ஸ். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு மாலிகுலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அது ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் என்ன ஆகும்னா இது இங்கே வரும். சரிங்களா? இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதோட ஓசோனோட ஸ்ட்ரக்சர். அப்போ கிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அல்லோட்ரோபிக் ஆஃப் ஆக்சிஜன் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஓசோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஓசோன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஓசோன் அப்படிங்கிறது பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயோடின், இந்த அயோடைட் அப்படிங்கிறது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், -1ல் இருக்கும். ஸோ -1லேருந்து 0வா மாறுது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டெண்டன்சிக்கு பேர் ஆக்சிடேஷன். அந்த ஆக்சிடேஷன் பண்ணுறது யாருன்னா இந்த ஓசோன். அப்போ ஓசோன் இஸ் a வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஓசோன் ரியாக்ட் வித் பொட்டாசியம் அயோடைன் பிளஸ் H2O. H2Oல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H+ஆ இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா OH மைனஸாக இருக்கும். சரிங்களா? ஒரு H இருக்கும், அப்புறம் OH இருக்கும். சரி, இதில் பாருங்க இந்த ஓசோன்லேருந்து ஒரு O வந்து இந்த H எடுத்துக்கிட்டு OH மாறிக்கும். சரிங்களா? அப்போ ஒரு O குறைஞ்சிருச்சு, அப்போ O2. இஸ் இட் ரைட்? அப்போ 2 OH எடுத்துட்டு 2 KOH, அப்புறம் O2. அப்போ I மைனஸ் அப்படிங்கிறது என்னவா போயிடும்னா I2வா போயிடும். சரிங்களா? அப்போ ஓசோன் கேன் பி எஸ்டிமேட்டட் பை திஸ் மெத்தட். அதுக்கும் எஸ்டிமேஷன் ஆஃப் ஓசோன் கேட்டாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நீங்கள் எழுத போறீங்க. ஸோ அதே மாதிரி
ஓசோன் இஸ் a பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எசென்ஷியல் காம்பனன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எசென்ஷியல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். இட் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங் பர்பஸஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சிஜன் அண்ட் அசிட்லின் இந்த கலந்த இந்த கேஸஸ் வந்து வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ராக்கெட்டில் ஃபியூவலாக இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இந்த ஆக்சிஜனோட யூசஸ் அப்படிங்கிறது பல தடவை பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ். 2 மார்க் 3 மார்க் எதில் ஒன்றாலும் கேட்கலாம். ஸோ 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா 3 பாயிண்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதணும். 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட் எழுதிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஆன்சருமே தெரியல அப்படின்னா எசென்ஷியல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டாங்களே ஒரு மார்க் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங். அதாவது எதுன்னா ஆக்சிஅசிட்லின் வந்து வெல்டிங் பர்பஸில் யூஸ் ஆகுது. ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் லிக்விட் ஆக்சிஜன் எதில் யூஸ் ஆகுதுன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ஃபியூவல் இன் ராக்கெட்ஸ். சரிங்களா? தேங்க்யூ.